டுடே வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்டர்ஸ் தான். நம்ம கிளாஸ் 1ல் பார்த்த பேசிக் எலமெண்ட்ஸை வச்சு எப்படி பார்டர்ஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்டர்ஸில் மெயினாக என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு திக் லைன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த திக் லைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக தின் லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். தின் லைன் இல்லை அப்படின்னா ஹம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதெல்லாம் வச்சு தென் நம்ம நேற்று பார்த்த பேசிக் எலமெண்ட்ஸையும் வச்சு நான் வந்துட்டு பார்டர்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 10 பார்டர்ஸ் போட்டிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு லீஃப் போட்டோம்ல நேற்று, அந்த லீஃபை வச்சு ஒரு பார்டர்ஸ் போடலாம், எப்படி பார்டர் போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன், தென் ஒரு திக் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் போட்டு அந்த ஹம்ஸில் இருந்து ஒரு லீஃப் வந்துட்டு நம்ம எடுத்து விடணும். லீஃப் வந்துட்டு எப்படி போடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பட் இதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு கோணை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் இருந்து லைட்டாக கோடு இழுத்து விட்டோன்னா போதும், நமக்கு ஒரு அழகான ஒரு லீஃப் கிடச்சிரும். அந்த லீஃப்க்கு கீழே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா ஒரு வேவ் லைன் போடுறோம். அந்த வேவ் லைனை போட்டோம் அப்படின்னா இன்னும் அது ஹைலைட் பண்ணி காட்டும், நம்மளோட லீஃபை ஹைலைட் பண்ணி காட்டும் இது. ஸோ இது அதுக்காக. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்டர் பார்க்கலாம். செகண்ட் பார்டரில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். டாட் வந்துட்டு நம்ம நேற்றுள்ள கிளாஸில் டாட் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அந்த டாட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு பார்டர் பார்க்க போகிறோம். இதுவுமே சேம் நம்ம ஃபஸ்ட்டு பார்டரில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். பட் இதில் வந்துட்டு ஹம்ஸ்க்கு பதிலாக லைன் போடுறேன். ஃபஸ்ட்டு தின் லைன், அப்புறம் திக் லைன், அதுக்கப்புறம் ஒரு தின் லைன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு தின் லைன் வச்சு நம்ம டாட் வைக்க போகிறோம். மேலே கீழேன்னு வச்சு கிராஸாக வைக்க போகிறோம். அப்படி வச்சோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸாக அந்த மாதிரி இருக்கும், ஒரு பார்க்க ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். தென் இதுக்கு கீழேயுமே ஒரு தின் லைன், திக் லைன், தின் லைன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபைனல் லுக் அழகாக கிடச்சிரும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அப்படின்னா இதுவுமே டாட் தான், பட் டாட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வைக்க போகிறோம். சேம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி 2 பார்டர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஒரு தின் லைன் அப்புறம் ஒரு திக் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான். இதில் எப்படி அப்படின்னா அந்த ஹம்ஸ்லேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த லைனோட எண்டில் ஒரு டாட். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா இதுவும் ஒரு அழகான நமக்கு ஒரு பார்டர் கிடச்சிரும். அதுக்கு கீழே இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு திக் லைன் அண்டு ஒரு தின் லைன் நம்ம போடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4th பார்டர். இது எப்படின்னா நம்ம நேற்று பார்த்த கிளாஸில் உள்ள லீஃப் அண்டு வேவ் லைனை வச்சு தான் இந்த பார்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்டரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் அண்டு ஒரு திக் லைன் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறமாயிட்டு ஒரு ஹம்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேவ் லைன் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு கீழே அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் டாப் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு லீஃப் வரைகிறோம். ஸோ லீஃப் போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கொடியாட்டம் இருக்கும். ஸோ இதுக்குமே நம்ம வந்துட்டு பாட்டமில் ஒரு திக் லைன் அண்டு ஒரு தின் லைன் போட்டு இந்த பார்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 5th பார்டர். இது எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 4th பார்டரில் நம்ம வந்துட்டு வேவ் லைன் போட்டோம்ல, அதே மாதிரி இதில் குட்டியான ஒரு வேவ் லைனாக போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக தின் லைன் அப்புறம் ஒரு திக் லைன் அப்புறம் வந்துட்டு ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு வேவ் லைனை நம்மளால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக நம்ம போட்டுட்டு அந்த வேவில் இருக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாட் குட்டியாக ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரங்கோலி கோலம் ஆட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் அதோட பாட்டமில் வந்துட்டு ஒரு திக் லைன் ஒரு தின் லைனை போட்டு நம்ம இந்த பார்டரை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 6th பார்டர் பார்க்கலாம். இது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போடுற மாதிரி பார்டரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் அப்புறம் ஒரு திக் லைன், அது போக அதுக்கு கீழே ஒரு ஹம்ஸையும் நம்ம போட்டுருதோம். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த ஹம்ஸுக்கு கீழேயும் கொஞ்சமாக கேப்பு விட்டு அதுக்கு கீழே ஒரு திக் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹம்ஸுக்கும் திக் லைனுக்கும் நடுவில் கேப் இருக்குல்ல அதில் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் லைன்ஸ் மட்டும் லைன்ஸ் போடுறோம். அந்த லைன்ஸ் போட்டாலே போதும், நமக்கு இதுவும் ஒரு அழகான இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இந்த பார்டர் வந்துட்டு. ஸோ நம்ம லைன்ஸ் மட்டும் போட்டாலே போதும், ஒரு அழகான ஒரு பார்டர் நமக்கு கிடச்சிரும். இல்லை லாஸ்ட்டு ஒரு
தின் லைன் போட்டு இந்த பார்டரும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7th பார்டர் பார்க்கலாம். இதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்டரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் ஒரு திக் லைன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹம்ப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த ஹம்ப்ஸ் போட்டிருக்கோம்ல அதுக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தின் லைன் போட்டுடும். போட்டுட்டு ஒரு இது வந்துட்டு ட்ரையாங்கிள் பார்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ரையாங்கிள் போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிள்குள்ளேயும் ஒரு குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் போட்டு நம்ம அந்த குட்டியாக இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு திக் லைன் அண்ட் அதுக்கு கீழே ஒரு தின் லைன் கொடுத்து இந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 8th பார்டர் பார்க்கலாம். இதுலேயுமே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்டரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் ஒரு திக் லைன் போடுறோம். அதுக்கப்புறம் ஹம்ஸும் போட்டுட்டு இது என்ன பார்டர் அப்படின்னா எல் அண்ட் 7. ஸோ நம்ம இங்கிலீஷ் லெட்டரில் எல் போடுவோம்ல அந்த மாதிரி எல் அண்ட் 7 இந்த இதை மட்டும் போட்டாலே போதும் ஒரு அழகான ஒரு பார்டர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு திக் லைன் அண்ட் ஒரு தின் லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 9th பார்டர் பார்க்கலாம். இதையுமே ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் திக் லைன் ஹம்ப்ஸ் போடுறோம். இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல் பார்டர் போட்டோம்ல அதே மாதிரி இது வந்துட்டு டி பார்டர். இங்கிலீஷ் லெட்டரில் டி இருக்குல்ல அந்த டி போட்டாலே போதும் நமக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் கிடச்சிரும். சேம் இதையும் ஹைலைட் பண்ணுறதுக்காக பாட்டமில் ஒரு திக் லைன் அண்டு ஒரு தின் லைன் போட்டு இந்த பார்டரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்டர். இதையும் எப்படின்னா இதையுமே ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு ஒரு தின் லைன் திக் லைன் அப்புறம் ஒரு ஹம்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஹம்ஸுக்கு கீழே ஒரு தின் லைன் போட்டு அந்த தின் லைனையும் ஹம்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு தின் லைன் போட்டு அதையுமே திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் சென்டரில் ஒரு குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸையும் அதாவது திக் லைனில் தான் ஒரு பாக்ஸ் போடுறோம். அதில் போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே டாப் டு பாட்டம் லெஃப்ட் டு ரைட் பாட்டம் டு டாப் அப்புறம் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் அப்படின்ட்டு குட்டி குட்டியாக லைன்ஸ் நம்ம போடுறோம். அந்த லைன்ஸ் ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு சிம்பிள் நமக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் நமக்கு கிடச்சிரும். தேங்க்யூ.